பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் கிறிஸ்துவின் அன்பினோடு ஜீவனுள்ள வார்த்தையோடு வாக்குத்தத்த வசனத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்து போன ஒவ்வொரு மாதங்களும் கண்ணின் மணியை போல அப்பா நம்மை பாதுகாத்து நடத்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணும்படியாக மாதத்தில் காலை வேளையில் அப்பாவுக்கு துதி பலிகளை ஏறெடுக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நாம் இணைந்து நன்றி சொல்லி ஜெபித்து அப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் என்று அருமையான ஆவிக்குரிய ஒரு பழைய பாடல். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை வருகின்ற, ஒத்தாசை அனுப்புகின்ற பருவத்துக்கு நேராக நம் காலை வேளையில் நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து
அப்பாவின் சமூகத்திலே நாம் வீற்றிருக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அபயமிட்டேன், கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் திட்டப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு வேத பகுதி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னதமான தெய்வனை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தெய்வனை நோக்கி, சகல சிருஷ்டிக்கு எஜமானை பார்த்து நான் சத்தமிட்டு நான் கூப்பிட்டேன், அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் செவி கொடுத்தார் என்று மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வேத பகுதி. ஹல்லேலூயா. நான் மிகவும் வாஞ்சிக்கிற வேத பகுதி. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் குடும்ப வாழ்க்கையினானாலும் நம்ம சுற்றி உள்ள காரியங்களோ சபை காரியங்களோ எந்த ஒரு காரியங்களானாலும் இந்த கால வேளையில நாம் பார்க்கிறோம், அப்பா தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுடைய என்னுடைய கூப்பிடலுக்கு செவி கொடுக்கிற தகப்பனாக, நம்முடைய ஏக்கத்தை பார்க்கிற தகப்பனாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி கூப்பிட வேண்டும் என்று நான் ஒரு வசனம் நாம் பார்க்கலாம். பாருங்க, 4வது அதிகாரத்துல 3வது வசனம் நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இப்ப பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாக தனக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இந்த 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நாம் பக்தி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பயபக்தியுடனே நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்துல பயபக்தி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று. ஏனோ தானோ என்று எப்பொழுதும் காணப்படுகிற சூழ்நிலைப்படி, எல்லா இடங்களிலும் காணப்படுற சூழ்நிலைப்படி அவருடைய பாதபீடத்திலே காணப்படாமல் அவர் சன்னிதானத்தில், அவர் சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆலயத்தில் நாம் அவரை தேடும் போது பயபக்தியோடு அவரை தேட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு ஆத்மீக கனியோடு அவரை தேட வேண்டும் என்று, ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவரை தேட வேண்டும் என்று, பரிசுத்தமான பிள்ளைகளாக அவரை தேட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பக்தி உள்ள பிள்ளைகளை அவர் தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் சத்தத்தை கேட்பார், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுப்பார், பலன் அளிப்பார் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற தகப்பன், தன்னிடத்திலே வந்த ஒருவரை புறம்பே தள்ளாத தகப்பன். ஹல்லேலூயா. நமக்காக தினமும் பரிந்து பேசுகின்ற தகப்பன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம், அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுக்க வேண்டுமானால், பதில் கொடுக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னுடைய கூப்பிடுதலுக்கு, என்னுடைய கர்த்தர்களுக்கு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு, என்னுடைய கண்ணீருக்கு ஹல்லேலூயா பதில் கொடுக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, இந்த வேதவசனத்துல பார்க்கிறோம், பக்தி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று, ஆத்ம தாகமுள்ள பிள்ளைகளாக,
பயபக்தி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக நான் மற்ற நேரத்தில் பக்தி இல்லாமல் கூப்பிட்டா அப்பா கேட்க மாட்டாங்களான்னு அந்த சப்ஜெக்ட் வரல. நாம் மேல் அனுதினமும் மனதுய தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம மேல் தயவுள்ள தகப்பன், நம்மேல் கிருபை பாராட்டுகிற தகப்பன். ஹல்லேலூயா. அனுதினமும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற தகப்பன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பரிசுத்த பகுதியில் நாம் பார்க்கும்போது பக்தியோடு நாம் அவரை தேடும் போது, பயபக்தியோடு அவரை தரிசிக்கும் போது, பயபக்தியோடு அவருடைய சமூகத்தை நாம் அபயமிடும் போது, அவர் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டே நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா என்ற ஒரு உன்னதமான வேத பகுதி. அப்பா சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பக்தி உள்ள ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றுங்க அப்பா. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கலங்குகிறோம். ஆனால் தேவையானது ஒன்று, உங்களுடைய சமூகத்தில் பயபக்தி உள்ள ஒரு மகனாட்டு, பயபக்தி உள்ள ஒரு மகளாக உடைய சமூகத்தில் வரும்போது நடுக்கத்தோடு பயபக்தியோடு ஆராதிக்கின்ற தொழுதுகின்ற ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றுங்க, எனக்கு அந்த கிருபை தாங்க என்று இந்த காலை வேளையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அருமையான நல்ல காலை வேளை காணும்படியாக இந்த மாதத்தின் முதலாவது நாளை கண்டு உடைய சமூகத்திலே ஜீவனுள்ள வார்த்தையை தியானித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் அப்பா. தன்னிடத்திலே வந்த ஒருவரை புறம்பே தள்ளாத தெய்வன். ஹல்லேலூயா. அனுதினமும் எங்களை அப்பா ஹல்லேலூயா போஷித்து நடத்துகிற தகப்பன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறோம் தகப்பனே, சோஸ்திரம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் தியானித்த இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு முன்பாக ஒப்பு கொண்டிருக்கிறோம். பக்தி உள்ள பிள்ளைகளை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் படித்தோம். ராஜா, பக்தியுள்ள ஒரு மகனாக மகளாக மாற்றுங்க. பிரியமில்லாத சுபாவங்கள், பிரியமில்லாத எண்ணங்கள், பிரியமில்லாத சிந்தனைகள், பிரியமில்லாத எந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் ஆண்டவரே கிருபையாக எங்களை மன்னித்து, தயவாக எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து ஒரு பக்தி உள்ள மகனாக மகளாக ராஜா, பரிசுத்தத்தில் நடக்கின்ற மகளாக மகனாக தகப்பனே, கற்பனைகளுக்கு பயப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு மகனாக மகளாக தெய்வங்களை மாற்ற வேண்டுமாறு இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரே, பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்துக்கு, என்னுடைய கதறலுக்கு, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்று பதில் தர வேண்டுமாறு கேட்கிறோம் அப்பா. எங்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறேன் அப்பா. சோஸ்திரம் தகப்பனே, பக்தி உள்ள பிள்ளைகளை தனக்காக தெரிந்து கொண்ட தகப்பன் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு ராஜா. ஹல்லேலூயா. ஓ, அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. என்ன சூழ்நிலையோடு காணப்பட்டாலும், சரீரத்தில் பலவீனமாக காணப்பட்டாலும், வியாதியோடு காணப்பட்டாலும், ஆண்டவரே எப்படிப்பட்ட நெருக்கங்கள் காணப்பட்டால், ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த காலை வேளையில படுத்தோமே தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுக்கிற தகப்பன், பதில் கொடுக்கிற தகப்பன் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்று ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து தகப்பனே, ஹல்லேலூயா தேவையை சந்தித்துள்ள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா.
சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற நம்முடைய கரங்களில் ஒப்பு கொட்டிக்கிறோம். வல்லமையான கிருபையின் கரம் ராஜா ஒவ்வொரு பலவீனங்களையும் நீக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை பலத்தை அருளி செய்திட வேண்டுமா ஆரோக்கியம் செய்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. சோஸ்திரம் சோஸ்திரம் தகப்பனே. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் அங்கீகரிங்கப்பா. பலன் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, விசேஷமா அந்த நேரத்தில் எங்களுடைய தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆண்டவரே, இந்த நாடுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த வாதையினால பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்துல பாவங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. தேசத்துல என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான, என் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமான பாவங்கள் முழுமையாக மாற்றப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. தெய்வ சித்தத்துக்கு விருப்பமில்லாத, ஹல்லேலூயா, தேவனுடைய கற்பனைகளுக்கு, ஹல்லேலூயா, விரோதமான, ஹல்லேலூயா, சட்டத்திட்டங்கள் முழுமையாக மாற்றப்படட்டும் தகப்பனே. சோஸ்திரம் சோஸ்திரம் ராஜா. தேசத்தின் மேல கிருபை பாராட்டுங்க, சமாதானம் பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், மாதா பிதாக்கள், சிறு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பக்தி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. பக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. ஆவியின் கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த மாதத்துல ராஜா காலை வேளையில முழுமையாக ஆண்டவரே தாழ்மையோடு உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபைகளோடு நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா கெஞ்சுகிறோம். பரத்திலிருந்து ராஜா, பரிசுத்த பர்வத்திலிருந்து செவி கொடுக்கிற, பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒரு முறை கோடைகளை தாழ்த்தி ஒப்பு கொட்டிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பக்கத்தின் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம்